இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், குறிப்பாக பத்திரிகையில் ஒரு விடயம் பொதுமக்களுக்கான எச்சரிக்கை செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. இந்த இணைய வழி மோசடி தொடர்பாக பொதுமக்களை அவதானமாக இருக்கிற ரீதியிலே பிரசுரமாகி இருக்கிறது. அப்ப இந்த இணைய வழி மோசடி என்பது இலங்கையிலே அண்மைய நாட்களில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது காலம் செல்ல செல்ல அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இது இலங்கையிலே இருப்பவர்கள் மாத்திரம் ஈடுபடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. வெளிநாட்டிலிருந்து இங்கு வைத்து பலரை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து இருந்து தங்கி வீடுகள் அறைகள் வாடகை எடுத்து அங்கிருந்து பல்வேறு இணைய மோசடிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட கொழும்பிலே வந்து இந்த சீன பிரஜைகள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இது ஒரு தொழிலாகவே மாறிவிட்டது பலருக்கு. அப்படி இருக்கும்போதும் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாளும் என்ன செய்வார்கள் என்றால், எங்களுக்கு இந்த குறுஞ்செய்திகள் மூலம் வரக்கூடிய ஓடிபி இலக்கத்தை எங்களுக்கு தொலைபேசி அழைப்படுத்து உங்களுக்கு இப்படியான அதிர்ஷ்ட லாபம் விழுந்திருக்கிறது, இப்படியான பரிசு பொதுக்கள் விழுந்திருக்கிறது, உங்களுடைய தொலைபேசிக்கு நாங்கள் ஒரு ஓடிபி இலக்கத்தை அனுப்பியிருப்போம், அது எங்களுக்கு கூறுங்கள் என்று வங்கியிலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய அந்த ஓடிபி இலக்கம் அல்லது அந்த எஸ்எம்எஸ் ரகசிய இலக்கங்களை எங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து அதனூடாக எங்களுடைய வங்கி கணக்குகளை ஹேக் செய்து அல்லது முறைகேடாக திருடி அதிலிருந்து பணத்தை பெற்றார்கள். ஆனால் இப்போது அவர்கள் தங்களுடைய நடைமுறையை மாற்றி இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், எங்களுடைய நண்பர்கள் அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் செய்வது, வாட்ஸ்அப்பை தங்களுக்குள்ளே பயன்படுத்திக் கொள்வது அல்லது டெலிகிராம் போன்ற இந்த இணைய வசதிகள் இருக்கக்கூடிய இந்த ஆப் வகைகளை என்ன செய்கிறாங்க, ஹேக் செய்கிறார்கள். அதிலிருந்து என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த வாட்ஸ்அப் என்றால் அதில் இருக்கக்கூடிய இலக்கங்கள் அல்லது நண்பர்கள் அத்தனை பேருக்கு வந்து இந்த குறுஞ்செய்திகளை அனுப்புகிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் இப்போது அந்த முதல் வந்து இந்த லிங்கை கிளிக்கான வாட்ஸ்அப் ஹேக் ஆயிரும் என்று சொல்வார்கள். இல்லாட்டி அந்த ஏதாவது ஒரு விடயத்தை எங்களுக்கு அனுப்பினால் அந்த லிங்குக்குள்ள போனால் எங்களுடைய தொலைபேசி ஹேக் செய்யப்படும் என்றது. ஆனால் இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு ஃபைல் அல்லது ஒரு பிடிஎஃப் வடிவத்தில் ஒரு கோப்பு வடிவத்தில் எங்களுக்கு ஒன்றை அனுப்புகிறது. அது பார்ப்பதற்கு ஒரு புகைப்படம் போடுவோம், அல்லது ஒரு திருமண அழைப்புதலை நாங்கள் ஒரு பிடிஎஃப் ஆக்கி அனுப்புவது போல, அல்லது ஒரு விழா தொடர்பான அழைப்புதலோ அல்லது ஏதோ ஒரு விடயத்தை நாங்கள் அனுப்புவது போல ஒரு ஃபைல் போல வரும். அதன் இறுதியிலே வந்து ஏபிகே என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அது இந்த ஸ்கேம் அல்லது இந்த முறைகேடு அல்லது இந்த இணையவழி மோசடிக்கான பெயர் கூட ஏபிகே ஸ்கேம் என்றுதான் கூறுவார்கள். மிக விரைவாக எங்களுடைய இணையவழி மோசடியாக பார்க்கப்படக்கூடிய விடயமாக இருக்குது. அப்போ அந்த பிடிஎஃப் ஃபைல் அல்லது அந்த கோப்பு வந்து எங்களுடைய தொலைபேசிக்கு வந்தவுடன் நாங்கள் என்ன செய்யணும், உடனே நண்பன் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு விடயத்தை அனுப்பியிருக்கான்னு முதல்ல உடனே அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நாங்கள் அதை ஓப்பன் பண்ணினோடனே வந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆப் வந்து ஏபிகே என்று கூறக்கூடிய அந்த ஆப் வந்து தானாக எங்களுடைய தொலைபேசியிலே இன்ஸ்டால் ஆகிவிடும். நாங்கள் வளமையாக ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா என்ன செய்வோம், பிளே ஸ்டோரில் போய் அல்லது ஆப் ஸ்டோரில் போய் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் போய் என்ன செய்வோம், அவற்றை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்வோம். ஆனால் இது தானாகவே அந்த பிடிஎஃப் நாங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே வந்து அது தானாக வந்து எங்களுடைய தொலைபேசிகளிலே இன்ஸ்டால் ஆகிவிடும். அது தானாக இன்ஸ்டால் ஆகிவிட்டது என்றால் எங்களுடைய தொலைபேசியிலே என்ன நடக்கிறது, எங்களுடைய திரையிலே என்ன நடக்கிறது என்பதை உலகத்தின் எந்த மூலை முடுக்கின்றதும் அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். தொலைபேசியில் நாங்கள் யாரோடு கதைக்கிறோம், என்ன விடயங்களை பார்க்கிறோம், யாரோடு என்ன உரையாடலை மேற்கொள்கிறோம், எப்படிப்பட்ட செய்திகள் எங்களுக்கு வருகிறது, எப்படிப்பட்ட புகைப்படங்கள் எடுக்கிறோம், என்னென்ன காணொலிகள் எடுக்கிறோம் என்று எங்களுடைய தொலைபேசியிலே நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோமோ அவற்றை அனைத்தையும் அவர்கள் எங்கோ ஒரு மூலையிலிருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போ இந்த இடங்களிலேயும் எங்களுடைய வங்கி கணக்கோடு தொடர்புடைய அந்த வங்கி கணக்கிலிருந்து எங்களுக்கு இலக்கங்கள் வரும்போது அல்லது ரகசிய இலக்கங்கள் அல்லது ஓடிபி இலக்கங்கள் அல்லது எங்களுடைய ரகசிய குறியீடுகள் எல்லாம் எங்களுடைய தொலைபேசிக்கு வரும்போது அவற்றை இடைமறித்து எங்களுக்கு அந்த எங்களுடைய திரையை பார்க்கக்கூடியவர்களுக்கும் அந்த இரகசிய இலக்கங்கள் அந்த குறியீடுகள் வருகிறது தெரியும். உடனே எங்களை இடைமறித்து அவர்கள் தாங்கள் இடையில் அந்த இரகசிய இலக்கங்களை பெற்று எங்களுக்கு அந்த இலக்கங்கள் வராமலேயே தாங்கள் அந்த இரகசிய இலக்கங்களை பெற்றும் தங்களுடைய இணையவழி மோசடி தொழில்நுட்பத்தின் மூலம் அவற்றுக்கூடிய பணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது இலங்கையிலே பாரிய குற்றச்சாட்டுகள், இது தொடர்பாக பாரிய விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரிய அளவிலே வந்து கோடிக்கணக்கான பணம் இங்கே சூறையாடப்பட்டிருக்கிறது. பல செல்வந்தர்கள் அல்லது வங்கி பரிமாற்றத்திலே பாரிய அளவில் ஈடுபடக்கூடியவர்களுடைய பலரிடமிருந்து இந்த பண மோசடி இடம்பெற்றிருப்பதாக வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. எனவே இது தொடர்பிலே பொதுமக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். போலீசார் என்ன கூறுகிறார்கள், உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களிடமிருந்து இப்படியான கோப்பு வடிவத்தில் அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் நேம் அல்லது அதனுடைய அந்த டாக்குமெண்ட் நேம் இறுதியில் வந்து ஏபிகே என்று இருக்கும். அப்படியான கோப்புகள் வந்தால் உடனடியாக அந்த நண்பருக்கு நீங்கள் தொலைபேசி எடுத்து இதை நீயே அனுப்பி என்ன தேவைக்கு அனுப்பி என்று கூறுவதும் ஒன்று எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இருக்கும். இன்னொன்று அவர்கள் நண்பர்களுடைய வாட்ஸ்அப்போ அல்லது டெலிகிராம் ஏதாவது ஒரு ஹேக் செய்து தான் எங்களுக்கு அனுப்புவார். அப்போ அந்த நண்பருக்கு இது தொடர்பான விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய இருக்கும். உன்னுடைய வாட்ஸ்அப் கணக்கோ அல்லது உன்னுடைய டெலிகிராம் கணக்கோ ஹேக் செய்யப்படுகிறது, கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்றும் கூறக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி தேவையில்லாத விடயங்களிலே புதிய தொலைபேசி இலக்கங்கள், அறிமுகம் இல்லாத தொலைபேசி இலக்கங்கள், உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட லாபம் விழுந்திருக்கிறது, இந்த ஒஃபர் விழுந்திருக்கிறது, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, புதிய நம்பர்களிலிருந்து வரக்கூடிய அந்த இலக்கங்கள் அல்லது லிங்குகள் அல்லது இந்த பிடிஎஃப் வடிவான கோப்புகளை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஓப்பன் பண்ணி பார்க்காதீர்கள், கிளிக் செய்து பார்க்காதீர்கள், அவற்றை அப்படியே தவிர்த்து விட்டு செல்லுங்கள் தான் போலீசார் கூறுகிறார்கள். அதை தாண்டி இந்த ஆப் வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வந்து ஒன்று வந்து கூகுள் பிளே ஸ்டோரை டவுன்லோட் பண்ணுங்க, இல்லாட்டி ஆப்பிள் ஆப் ஸ்டோரை வந்து டவுன்லோட் பண்ணுங்க கூறப்படுகிறது. இந்த ஆப்பிள் ஃபோன் பாய்ப்பவர்களாக இருந்தால் ஆப்பிள் ஆப் ஸ்டோரை டவுன்லோட் பண்ணலாம், இல்லாட்டி எங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் பாய்ப்பவர்களாக இருந்தால்
கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அதை தவிர ஏனைய இடங்களிலே போய் இந்த சட்டவிரோத முறையில் அல்லது முறையற்ற விதத்தில் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாது. அப்படி ஒரு ஆப்பை நாங்கள் டவுன்லோட் பண்ணுகிறோம் என்றால் அதிலே வந்து எங்களுடைய குறுஞ்செய்தி வரக்கூடிய குறுஞ்செய்திகளையோ அல்லது எங்களுடைய புகைப்படங்கள் அந்த ஆப் நாங்கள் டெவலப் பண்ணணும். அது கேட்கும் நாங்கள் உள்ள போய் இந்த விடயங்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுங்கள். எங்களுடைய தொலைபேசி கோல் ஹிஸ்டரியை யூஸ் பண்ணுறதுக்கு அல்லது மெசேஜ் அல்லது புகைப்படங்கள் வீடியோ இப்படி கலரியை யூஸ் பண்ணுறதுக்கு பல்வேறு விடயங்களுக்கு இந்த ஆப் எங்கிட்ட அனுமதி கேட்கும். அப்படியான இடங்களில் வந்து எங்களுடைய குறுஞ்செய்திகளை பயன்படுத்துவதற்கு புகைப்படங்களை பயன்படுத்துவதற்கும் அனுமதி கொடுக்காதீர்கள். அப்படியான ஆப்களை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டாம் என்று கூட கூறிக்கொள்வோம். ஏனென்றால் குறுஞ்செய்திகளூடாகத்தான் எங்களுக்கு இந்த சாதாரண குறுஞ்செய்திகளூடாகத்தான் வங்கி கணக்கு ஓடிபி இலக்கங்கள் ரகசிய இலக்கங்கள் இந்த ஏடிஎம் அட்டை இலக்கங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் அதை அனுமதி கொடுத்துட்டோம் என்றால் அவர்கள் எங்களுடைய அனுமதியுடைய எங்களுடைய பணத்தை திருடுவதாக அமையும். அதே போல் நாங்கள் எங்களுடைய ரகசிய இலக்கம் ஓடிபி இலக்கத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறோம் என்றால் அது எங்களுடைய புகைப்பட கலரிக்குள்ளே போகும். கலரியை பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தமாக இருந்தால் அல்லது புகைப்படங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதியை கொடுத்தமாக இருந்தால் எங்களுடைய அனுமதியுடைய வந்து எங்களுடைய இலக்கங்களை வைத்து எங்களுடைய பணத்தை அவர்கள் திருடுவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இது தொடர்பாக நீங்களும் விழிப்புணர்வாக இருந்து கொண்டு அடுத்த உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பணம் என்பது எல்லோருமே சிறுக சிறுக வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய பணத்தை யார் ஒருவர் தன்னுடைய மூளையை பாவித்து சட்டவிரோதமான முறையில் எங்கோ இருந்து அவற்றை களவெடுத்து கொண்டு திருடி செல்வதற்கு அனுமதிக்க முடியாது. பணம் யாருடைய பணமாக இருந்தாலும் பணம் தான். அது 100 ரூபாவாக இருந்தாலும் 1000 ரூபாவாக இருந்தாலும் 1 கோடியாக இருந்தாலும் பணம் யார் ஒருவன் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்ததாகத்தான் இருக்கும். இதிலும் குறிப்பாக இளைய தலைமுறை இந்த விடயங்களே விளங்கிக் கொள்கிறது. ஃபைலாக இருக்கட்டும், பிடிஎஃப் இருக்கட்டும், ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதாக இருக்கட்டும், கூகுள் பிளே ஸ்டோராக இருக்கட்டும், ஆப்பிள் ஸ்டோராக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விடயங்களில் இளைய தலைமுறை விளங்கிக் கொள்வீர்கள். இந்த விடயங்களிலே இந்த குறிப்பாக பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டு பிள்ளைகள் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த நவீன கை தொலைபேசிகள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆப்பிள் ஃபோனை வச்சு பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதியவர்கள் கொஞ்சம் வயது வந்தவர்களுக்கு இந்த விடயங்களிலே விளக்கம் இல்லாமல் இருக்கும். எனவே அவர்களுக்கு இந்த விடயங்களை விளக்கப்படுத்துங்கள். உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வயது வந்தவர்கள் உறவினர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி போன்றவர்களுக்கு இந்த விடயங்களை வழங்கப்படுது என்று அவர்களை வைத்துத்தான் பாரிய அளவிலும் இந்த மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்லிக் கொடுங்கள். அவர்களுடைய இந்த தொடர்பாளர் தொடர்பான பல்வேறு விடயங்களை சொல்லிக் கொடுங்கள். என்ற அவர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் கொஞ்சம் புதிதாக இருக்கும். இளையவர்கள் நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொண்டு அதிலே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளும். ஆனால் இந்த வயது வந்தவர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் பற்றிய விளக்கம் இல்லாதவர்கள் தொலைபேசிகள் பற்றிய விளக்கம் இல்லாதவர்கள் மிக இலகுவிலும் ஏமாந்து போகக்கூடும். அதிலும் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகள் அனுப்பக்கூடிய பணங்கள் அவர்கள் இந்த பெற்றோருடைய தொலைபேசிகளுக்கு வங்கிகளுக்கு அனுப்பும்போது அவர்களுடைய தொலைபேசிகள் அவர்கள் பார்வையிட வேண்டும் என்பதற்காக இப்படியான இந்த நவீன போன் தொலைபேசிகளை வாங்கி கொடுத்திருப்பார்கள். அவர்களுக்கு இந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கும் போதும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை யாரோ திருடி செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விழிப்புணர்வு செய்தியை போலீசார் கூறியிருப்பது போல அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் விழிப்புணர்வாக இருங்கள். எங்களுடைய பணம் எங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அவர்களுடைய பணம் அவர்களுக்கு முக்கியம். எனவே முடிந்த அளவு இந்த எச்சரிக்கை விழிப்புணர்வு செய்தியை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உண்மையிலேயே இந்த சைபர் தாக்குதல்கள் அதிகமாக இடம்பெறக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் முன்னிலை வகித்திருப்பதாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்து பட்டியல் வெளியாகி இருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு அதிகரித்திருக்கக்கூடிய APK ஸ்கேம் என்று சொல்லக்கூடிய விடயம் பற்றி நாங்கள் சற்று அவதானமாக சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே 91 இணையதளங்களுக்கும் 91 லட்சம் இணையதளத்திற்கு மேலதிகமாக இவ்வாறான சைபர் தாக்குதல்கள் அது அரசியல் தேவைகளுக்காகவோ அல்லது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்ற செயல்களுக்காகவோ இந்த சைபர் தாக்குதல்கள் இணையதளங்களிலே மேற்கொள்ளப்பட்டு இணைய மோசடிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் அண்மை காலமாக பத்திரிகை செய்திகளிலே பார்த்திருக்கக்கூடிய வர்த்தக வங்கியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊடுருவல்களாக இருக்கலாம் அல்லது ஒரு காப்புறுதி நிறுவனம் அல்லது முன்னணி தொழில் ஆடை தொழிற்சாலையாக இருக்கக்கூடிய இடங்களில் கூட இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றிருப்பது அண்மையிலே நாங்கள் திரைசேரியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய $2.5 மில்லியன் பெறுமதியிலான தொகை இழப்பினை கூட இந்த சைபர் தாக்குதல்களினூடாகத்தான் இடம்பெற்றிருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறான அடிப்படையில் இவ்வாறு சைபர் தாக்குதல்கள் அதிகரித்து இணைய வழி மோசடிகள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமையிலே தற்பொழுது இந்த APK ஸ்கேம் என்று சொல்லக்கூடிய விடயமும் நாட்டிலே அதிக மக்களிடையே அதிக பணத்தினை பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு முறையாக இன்றைக்கு இந்த சைபர் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடியவர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த APK ஸ்கேம் என்று சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்க போகிறது என்று சொன்னால் முன்னரெல்லாம் ஒரு போனிலே வரக்கூடிய OTP இலக்கத்தினை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தினை திருடிய முகவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் யாரோ உங்களினுடைய போனையோ அல்லது உங்களுடைய போனில் இருக்கக்கூடிய கண்டாக்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸின் நம்பரை கட் செய்து அவர்கள் மூலமாக அனுப்பக்கூடிய அவர்களின் தொலைபேசி இலக்கங்களிலிருந்து உங்கள் தொலைபேசி இலக்கங்களுக்கு ஒரு திருமண அழைப்புதல் போலையோ
அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் போல அதன் தொடர்பான அந்த கோப்புகளை அனுப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நீங்களும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உங்கள் நண்பர்களின் தொலைபேசி இலக்கங்களில் இருந்துதான் அந்த குறுஞ்செய்திகள் வருகிறது என்ற கடப்பாட்டில் நீங்களும் அதனை ஓபன் செய்யும் போது அந்த ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆப் வந்து உங்களினுடைய போனிலே இன்ஸ்டால் ஆகக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் அவர் இன்ஸ்டால் செய்யப்படுகின்ற ஆப்பின் மூலமாக உங்கள் போனிலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் கண்காணிக்கப்பட்டு இந்த கெக்கர்கள் மூலமாக அவர்கள் உங்களினுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் நேய சொந்தங்களுக்கு சொல்லக்கூடிய விடயமாக என்ன இருக்க போகிறது என்று சொன்னால், உங்களினுடைய நண்பர்களின் நம்பர்களிலிருந்து வரக்கூடிய செய்திகளிலே உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த PDF வடிவத்திலே இருக்கக்கூடிய கடைசி முடிவு, அதாவது உங்களினுடைய PDFின் கீழே இருக்கக்கூடிய பெயரிலே .apk என்று சொல்லி இருக்குமாக இருந்தால் தயவு செய்து அதனை ஓபன் செய்து கிளிக் செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் அவ்வாறு மாறி அதனை கிளிக் செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களினுடைய போனிலே இன்ஸ்டால் செய்யப்படும். அவ்வாறு இன்ஸ்டால் செய்யப்படுகின்ற பட்சத்திலே நீங்கள் வங்கி கணக்குகளுக்கு பாவிக்கக்கூடிய OTP இலக்கங்கள் இல்லாமலே உங்கள் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பெருந்தொகையான பணங்கள் மோசடி செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு மாற்றீடாக நீங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள், அவ்வாறு ஒரு கோப்பு வருகிறதாக இருந்தால் நீங்கள் உடனடியாக உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது அந்த தொடர்புடைய நபர்களுக்கோ கால் செய்து இது நீங்கள் அனுப்பியதா, என்ன தேவைக்காக அனுப்பியிருக்கிறீர்கள் என்பதை கேட்டு உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்து இந்த .apk என்று வருகிறது என்று சொன்னாலே அந்த இடத்திலே கிளிக் செய்யாமல் அதை அழித்து விடுவது நல்லது. அடுத்து நீங்கள் ஒரு ஆப்பினை இன்ஸ்டால் செய்து கொள்ள போகிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் வழமையாக இன்ஸ்டால் செய்வது போல் கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் பிளே ஸ்டோரிலோ இருந்து டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். அடுத்து நீங்கள் பாவிக்கக்கூடிய இந்த கடவுச்சொற்களை இறுக்கமானதாக போட்டுக் கொள்ளுங்கள். இவ்வாறு பல்வேறு வழிகளிலே இன்றைக்கு இணையவழி மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆப்புக்கு வழங்கக்கூடிய பெர்மிஷன்லேயே இந்த கேமராக்களை யூஸ் பண்ணுவதற்கு தேவையான இடங்களிலே மட்டுமே அதனை பெர்மிஷனாக வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த இணைய மோசடிகள் என்பது வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறதாக வழிவகைகளில் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் தான் எங்கள் தகவல்களுக்கு எங்களினுடைய பணத்திற்கும் பாதுகாப்பாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். எனவே நேய சொந்தங்களும் உங்கள் தொலைபேசி பாவனையிலும் அடுத்து உங்களினுடைய இணைய வழி நடவடிக்கைகளிலும் மிக அவதானமாக இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நான்